Hi friends, so welcome back to my channel. So இன்னைக்கு என்ன வீடியோனா இன்னைக்கு பார்ப்பீங்க. நான் வந்து ஒரு சின்ன ஹேர் கலர் தென் வந்து ஒரு ஹேர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருப்பேன். அந்த ஹேர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நான் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு எப்படி ஹேர் ஸ்டைல் வச்சுருந்தேன், இப்போ எப்படி ஹேர் ஸ்டைல் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலைன்னா ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணுவீங்க. ஸோ நான் கண்டிப்பாக ஐ பட்டனில் தரேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வீடியோ ரொம்ப பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு கமெண்ட் தட்டி விடுங்க. ஸோ ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி இப்போ என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன ஹேர் கலர், ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கூட சொல்லலாம். ஹேர் கலர் பண்ணுறது எப்படி, ஸோ என்ன மாதிரி பண்ணலாம், எப்படி பண்ணலாம், ஸோ ஏதாவது ஐடியா இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கன்னு சொல்லுங்கள். ஸோ அதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஹேர் கலர் பண்ணுறீங்கன்னா ரெண்டு கான்செப்ட் தான் ஹேர் கலர் பொறுத்த வரைக்கும். நீங்கள் வந்து ஒரு மிட்ரேஞ்சான ஒரு ஸ்கின் டோன், அதாவது மீடியமான ஒரு ஸ்கின் டோன், அதாவது பிளாக்லேருந்து ஒரு மீடியமான கலர்னால் அது ஒரு செட் ஆஃப் ஒரு ஸ்கின் டோன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஸ்கின் டோன், அதாவது நல்லா ஃபேராக இருப்பாங்க, நல்லா கலராக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரெண்டாவது ஒரு ஸ்கின் டோன். மொத்தம் 2 ஸ்கின் டைப் மாதிரி தான், நிறைய ஸ்கின் டைப் இருக்குது. ஸோ இதை வந்து நான் 2 டைப்பாக பிரிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் கொஞ்சம் பிளாக்காக இருந்தீங்கன்னா இப்போ வந்து கலர் பண்ணுறது, ஸோ அதில் எதை வச்சு கலர் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஸ்கின் டைப். ஆக்சுவலாக ஸ்கின் டைப் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு கலர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கின் டைப் பார்த்துட்டு கலர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஹேரு சப்போஸ் ஒரு செட் பண்ணி இந்த மாதிரி லுக் வருதுன்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கல உங்களுக்கு பார்க்க ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்ப்பீங்க. எனக்கு இந்த கலர் எப்படி இருக்குன்னு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நல்லா இருக்கா இல்லையா நீங்களே சொல்லுங்கள். தென் வந்து பார்த்திங்கன்னா, பர்சனலாக எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் இந்த கலர் நான் போட்டுட்ருக்கேன். ஓகே, நான் கம்மிங் பேக் டு டாபிக். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட் டைப் சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட் டைப் ஸ்கின் டோன், அதாவது பிளாக்லேருந்து மீடியமான கலர். ஆக்சுவலாக இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளாக்காகவே இருக்கும், கொஞ்சம் டல் ஸ்கின் மாதிரியே இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹைலைட்டான கலர் பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து ஹைலைட்டான கலர்னால் ரெட்டு, நல்லா ரெட் பண்ணலாம், இல்லைன்னா பிளாண்டு. ஸோ இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா பிளாண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கலர் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஹைலைட்டான கலர் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பண்ணலாம், இல்லைன்னா கொஞ்சம் சன் ரிஃப்ளெக்ஷன்ஸ் கலர்னு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெண்டாவது ஸ்கின் நல்லா ஃபேரான ஸ்கின் டைப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நல்லா ஒரு மைல்டான கலர் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட ஸ்கின் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபேராகவே இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்கின்னும் ஃபேராக இருந்து கலரும் நல்லா அடிக்கிற கலர் போட்டிங்கன்னா ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு இருக்காதுன்னு சொல்கிறேன், மேட்சாக இருக்காது. பட் உங்களுக்கு பர்சனல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை அப்படின்னு கலர் பண்ணால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஹைலைட்டாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி ஹைலைட்டாக இருந்தால் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுன்னா ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த கலரை ட்ரை பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து நாங்கள் நல்லா மைல்டான கலர் யூஸ் பண்ணுவோம். கலராக ஃபேராக இருக்குன்னா கொஞ்சம் மைல்டான கலர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா, ஹேர் கலர் பண்ணுறீங்கன்னா பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக ஒரு லோக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிங்கன்னா முடி வந்து டேமேஜ் ஆகும். டேமேஜ் ஆனால் என்ன ஆகும்னா ஹேர் ஃபால் ஆகும். ஆக்சுவலாக இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா 4 to 5 months வரும். அதாவது ஒரு பர்மனன்ட் கலர் மாதிரியே வச்சுக்கோங்களேன். ஒரு 3 to 4 months தான் நம்ம ஹேர் கட் பண்ணுற வரைக்குமே இந்த கலர் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த கலர் வந்து ஒரு நல்ல பிராண்டில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேருக்கு ரொம்ப நல்லது, உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ ஹேர் கலர் பண்ணால் முடி வந்து நரைச்சிரும், தென் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால் ஆகும். ஸோ அப்படிலாம் கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வச்சு தான். நீங்கள் வந்து நல்ல ப்ராடக்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து ஹேர் ஃபால் ஆகவே ஆகாது. ஓகேங்களா? அதேமாதிரி ஆஃப்டர் வந்து ஹேர் கலரிங்க்கு அப்புறம் ஸோ ஒரு நல்ல ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணிக்கோங்க, ஒரு நல்ல ஒரு சிரம். ஆக்சுவலாக சிரம் வந்து பார்த்திங்கன்னா முடி வந்து டேமேஜ் ஆகி இருந்தால் கண்டிப்பாக வந்து ஹேர் கலர் பண்ணும்போது அங்கங்கே லைட்டாக டேமேஜ் இருக்கும். ஸோ அந்த டேமேஜெல்லாம் உங்களுக்கு கவர் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல சிரம் யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். தென் ஓகே, நம்ம வந்து வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், சப்ஸ்கிரைப், பெல் பட்டன் அமைக்கிறேங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஹேரை பற்றின என்ன டவுட்ஸ்னாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது ஹேர் கலருக்கு ஏதாவது டிப்ஸ் வேணாலும் அதுவும் சொல்லுங்கள். ஸோ என்ன டவுட்னாலுமே கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணுவேன். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஹேர் கட் பண்ணிவிட்டு தென் வந்து ஹேர் கலர் பண்ணுற வீடியோ. என்ன மாதிரி எப்படி ஹேர் கலர் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து இந்த ஹேர் கலர் வந்து பார்த்திங்கன்னா
ஸ்ட்ரீக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஓவரால் ஹேர் கலரிங் இருக்குது, தென் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீக்ஸ் ஹேர் கலரிங் இருக்குது. ஸோ இப்போதைக்கு ட்ரெண்ட் என்னென்னா, ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரீக்ஸ் ஹேர் கலரிங் வந்து ரொம்பவே ட்ரெண்டு, நல்லாவே போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்ட்ரீக்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஸோ எப்படி ஹேர் கலர் பண்ணுறதுக்கு நான் வீடியோ அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதையும் பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து கீழே போடுங்க. ஸோ நான் வந்து கண்டிப்பாக படிப்பேன், ரிப்ளை பண்ணுவேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக கலரிங் பண்ண போகிறேன். என்ன கலர்னா ப்ரீ லைட் பிளாண்டா 7 நம்பர். ஸோ கலரிங் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சத்தம் What we do here is go back. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். இவ்வளோ நேரம் வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் என்னோடய வீடியோவை. ஸோ வீடியோவில் ஏதாவது கமெண்ட்ஸ், எனி சஜெக்ஷன்ஸ், ஸோ என்னோடய வீடியோவில் ஏதாவது சஜெக்ஷன் சொல்லணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ எனக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ அது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும். தென் வந்து அப்படியே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸோ பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Bye bye.